ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஜுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். புத்தாண்டு இந்த வார்த்தையை சொல்லும் போதே அனைவருக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி வரும். நமக்கெல்லாம் தமிழ் வருடப்பிறப்பு தான் புத்தாண்டு அப்படின்னாலும் இப்போது ஆங்கில புத்தாண்டு அனைவருமே விமர்சையாக கொண்டாடிட்டு வர்றோம். புத்தாண்டு அன்னைக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் பல பேரும் பலவிதமான புதிய செயல்களை தொடங்குவாங்க. அது தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கட்டும், இல்லைன்னா பணி சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம். இதுக்கு காரணம் புத்தாண்டு தொடங்கும் எதுவும் அந்த வருடம் முழுவதும் நல்ல முறையில் தொடர்ந்து வரும் அப்படின்றது தான். அந்த வகையில் புத்தாண்டன்னைக்கு காலையில் நாம் செய்ய போகும் இந்த ஒரு செயல் இந்த வருடம் முழுவதும் நமக்கு பணவரவை தாராளமாக வர செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. பணவரவை தரக்கூடிய அந்த செயல் எந்த செயல், அதை எப்படி நாம் செய்யணும், அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற கமெண்ட்டும் பதிவிட்டுருங்க. நம்மள பலருக்கும் காலையில் எழுந்தவுடன் முதல்ல கண் விழிக்கிறது பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுண்டு. இதில் பெரும்பாலானவங்க பெரிய நம்பிக்கையே வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி புத்தாண்டன்னைக்கு காலையில் இதை பார்த்தா பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? புத்தாண்டுக்கு முந்தைய நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு உங்கள் வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமர்ந்து இதை நீங்கள் செய்யணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற பேனா எடுத்துக்கிறீங்க. அடுத்ததாக உங்கள் 2 உள்ளங்கையையும் சூடு வரும்படி நல்லா தேய்த்து உங்கள் முகத்தில் ஒத்தி எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கட்டை விரலோட கீழ்ப்பகுதியில் ஸ்ரீம் ப்ரீஸ் அப்படின்ற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை எழுதணும். இதை வலது கை இடது கை 2 கையிலையுமே நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு கையில் நீங்களே எழுதிட்டு மற்றொரு கையில் வீட்டில் இருக்கிறவங்க வேற யாரையாவது வச்சு நீங்கள் எழுத சொல்லுங்க. இதையே வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா எத்தனை முறை இந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை உங்கள் மனசில் இதை சொல்லிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. மறுநாள் காலை, அதாவது புத்தாண்டன்னைக்கு காலையில் கண் விழித்தவுடன் உங்கள் கைகளை பார்த்து அதில் எழுதியிருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை மறுபடியும் மனதார மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கிட்டு மனதுக்குள்ளேயே நீங்கள் உச்சரிங்க. காலையில் கண் விழித்ததும் உள்ளங்கை பார்த்தாலே நல்லது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா ஐதீகம். அதோடு சேர்த்து தாயாருக்கு உகந்த இந்த மந்திர வார்த்தையை சொல்லும்போது இந்த வருடம் முழுவதும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதை தினமும் இரவு உறங்குறதுக்கு முன்னாடி கூட நாம் செய்யலாம், தவறு கிடையாது. இந்த புத்தாண்டன்று தொடங்கி இதை தினந்தோறுமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் பணவரவில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். பணவரவுக்கு மட்டுமல்லாது நீங்கள் எடுக்க கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகவும் நீங்க இந்த செயலை தொடர்ந்து செய்யலாம். மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே பொதுவாக பணவரவு தான். அவரை நினைத்து செய்யப்படும் இந்த ஒரு காரியம் நல்ல பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த புத்தாண்டு பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமா அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்ததா இந்த 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது. இந்த புதன்கிழமை என்று இந்த ஆண்டு பிறக்கிறதுனால இந்த நாளில் புத்தாண்டன்று நாம காலையில் கண் விழித்ததும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம், அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே காலையில் கண் விழித்ததும் நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த நாள் நாம் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன, அது குறித்தும் பார்க்கலாம். இன்னைக்கோடு 2024ஆவது வருடம் நிறைவடையுது. நாளைய தினம் அனைவரும் புத்தாண்ட வரவேற்க நாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இறை வழிபாடு இந்த 2025ஆம் வருடம் முழுவதும் நமக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தோட கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு நம்மை கடந்து போகட்டும். பிறக்கக்கூடிய புது வருடம் அனைவருக்கும் புது வசந்தம் வீசட்டும். அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும் அப்படின்ற வேண்டுதலை வைத்துக்கிட்டே இந்த பதிவை நாம பார்க்கலாம். புது வருடம் பிறக்கிறப்போ நாம பேசக்கூடிய முதல் வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீக்குவதா இருக்கணும். புது வருடம் பிறந்ததுமே முதல்ல எந்த வார்த்தையை சொன்னா இந்த வருடம் முழுவதும் நாம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். உங்க மனதுக்கு பிடித்த வார்த்தையை நீங்க
நீங்கள் வந்து சொல்லலாம். பிடித்த நபர்களுடைய பெயரில் எல்லாம் அந்த இறைவன் வாசம் செய்கிறார். நமக்கு பிடித்த பொருட்களிலும் அந்த இறைவன் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு உங்களுடைய மனைவியை பிடிக்குமா, குழந்தையை பிடிக்குமா, இல்லை கணவரை பிடிக்குமா, அம்மா அப்பாவை பிடிக்குமா, அவர்களுடைய நாமத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள். அவர்களுடைய முகத்தை முதல்ல தரிசனம் வந்து பண்ணுங்க. இது வந்து முதல் விஷயம். பிடித்த விஷயங்களை புது வருடத்தில் பார்க்கும் போதும் பிடித்த நபர்களுடைய பெயரை வந்து உச்சரிக்கதும் நம்முடைய மனதுக்கு இதமான ஒரு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தரும். அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இந்த வருடத்தை அழகா நகர்த்திட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேருக்கு கடவுள் மீது அதிக ஆர்வம் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் குலதெய்வத்துடைய பெயரை ஒரு 3 முறை வந்து சொல்லலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் போகட்டும். இன்னும் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கடவுளே நம்ம கஷ்டங்களை வந்து தாங்கி பிடிக்கணும். நமக்கு அநியாயம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த கடவுளே நின்று நமக்கு துணையாக இருக்கணும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் மந்திரம் வந்துட்டு இருக்குது. விஷ்ணு சகஸ்கர நாமத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் இது. ஒரே ஒரு வரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்போ உங்களுடைய கஷ்டங்களை அந்த கடவுளே வந்து பார்த்து பஞ்சாயத்து செய்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் செய்யாத தவறுக்கு நம் மேல் பழி விழுந்துருச்சு, செய்யாத குற்றத்துல அடுத்தவர்களால பழி சுமத்தப்பட்டு தண்டனைக்கு நாம ஆளாகிட்டோம், பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தர் மாட்டிட்டு முழிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ஒருத்தர் சிக்கிக்கிட்டார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கடவுளே நீ தான் வந்து பார்த்துக்கணும், கடவுள் வந்து பார்த்துட்டு இருக்கான், கடவுளுக்கு கண் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் நாம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ அந்த கடவுளே வந்து நம்ம கஷ்டத்தை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னா நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் விஷ்ணு சகஸ்கர நாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம். அந்த மந்திரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷர்வத் ருஷே நமக, ஓம் ஷர்வத் ருஷே நமக, ஓம் ஷர்வத் ருஷே நமக. மிக மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை. விஷ்ணு சகஸ்கர நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாமங்கள் வந்துட்டு இருக்குது. அதில் சொல்லக்கூடிய ஒரு நாமம் தான் இது. 201வது மந்திர வார்த்தை இது. இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களையும் அந்த கடவுள் பார்த்து கொள்வான் அப்படின்றதா இதனுடைய அர்த்தம். இந்த மந்திரத்தை அதாவது இந்த நாமத்தை உச்சரிப்பவர்கள் பக்கம் நியாயம் வந்துட்டு இருக்கணும். நீங்களே எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு கடவுளை காப்பாத்து நீயே அப்படின்னு இந்த பிரச்சனையை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் எதுவும் வந்துட்டு நடக்காது. உண்மையான பக்தியோடு நேர்மையா இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய மந்திர வார்த்தை இது. இந்த வார்த்தையை ஜனவரி 1 தேதி அதாவது இந்த நாளில் நாம் புதன்கிழமை காலை கண் விழித்ததும் யாருக்கிட்டையுமே வந்து பேசக்கூடாது. நேராக எழுந்து நம்ம கைகளை பார்த்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து பெருமாளை நினைத்து இந்த மந்திர வார்த்தையை ஒரு 3 முறை வந்து சொல்லி அன்றாட வேலையை வந்து தொடங்கலாம். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கான கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கஷ்டத்தை வந்து தடுத்து வைக்கிறதுக்கு அந்த பெருமாளே இறங்கி வருவார், அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி விடுவார் அப்படின்னு நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. மிக மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திர வார்த்தை. உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அற்புதமான இந்த மந்திர வார்த்தையோடு வரக்கூடிய இந்த புது வருடத்தை வந்து தொடங்கி பாருங்க. அனைத்தும் நல்லதாகவே வந்து நடக்கும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.